கிட்டுவோட நேம் ரிவீல பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து தொட்டிலே போடல கிட்டுவை நாங்க 2 months கிட்ட ஆக போக போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா யாருமே வந்து கூப்பிடல, நம்மளே தான் எல்லாரும் பண்ண போறோம். ஸோ என்னோட ஹேர் பாருங்க எவ்வளோ ஈரமா இருக்குன்னு. Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஏன்னா இவ்வளவு சிரிப்பாவே கேக்குறீங்க. ஆனா இது நிறைய டேக் போயிடுச்சு. 7-8 டேக் இன்ன வரை இப்படி ஆனதே கிடையாது. கரெக்டா இன்னைக்கு மட்டும். அதனால வந்து இந்த விஷயம் நீயே சொல்லி சிரிப்பு வருது. ஆமா, இவங்கதான் இன்னைக்கு அதுவும் அதிகம் வந்து சொதப்பிட்டு இருக்குது. நான் சொதப்பினாலும் அப்படி இல்லை அப்படின்ட்டு ரெகுலரா பேச ஆரம்பிச்சிருவோம். இவங்க எல்லாம் சிரிச்சு ஃபுல்லா வீடியோ வந்து இது பண்ணி விட்டாங்க. நாங்களும் ஒரு டைம் ஒரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இனிமே வீடியோ ரெகுலரா வரும் அப்படின்னு அடிச்சு ப்ராமிஸ் பண்றோம். ஆனா காப்பாற்றதான் முடியல. பட் இனிமே ஏப்ரல் 1ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சபதமே எடுத்திருக்கோம். என்னன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட போறோம். அண்ட் 1 or 2 days விட்டு லாங் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா பார்த்து தான் வந்து லாங் வீடியோ எல்லாம் கொடுக்க போறோம். ஸோ வந்து இனிமே கண்டிப்பா நம்மளோட வீடியோ வந்து ரெகுலரா வரும். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பத்தி பார்க்க போறோம், இந்த மாதிரி தான் வந்து இதாயிட்டு இருக்கு. எதை பத்தி பார்க்க போறோம், நம்ம கிட்டுவோட நேம் ரிவீல பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ அதை பத்தி ஃபுல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க ஐடியாக்குள்ள போவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் சொல்ல போறேன். என்னன்னா அகராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தான். ஸோ இதை நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணி நான் வந்து காட்ட போறேன். ஸோ என்னோட ஹேர் பாருங்க எவ்வளோ ஈரமா இருக்குன்னு. ஏன்னா இப்போதான் தலை குளிச்சதுனால செம்ம ஈரமா இருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவு வந்து ஹேரை நல்லா ட்ரை பண்ணுது அண்ட் வால்யூமைஸா காட்டுது அப்படின்னு சொல்லி இப்போ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா 1 year வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமைசர். இதுக்கு நல்ல ஒரு லென்த்தான ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. நான் அங்கே ஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை வந்து பத்தாத ஒயர். ஏன்னா சில இதுல எல்லாம் சின்னதாக இருக்கும், அப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் நல்ல பெரிய ஒயராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா வால்யூமைஸாகவும் வந்து இப்போ என்னோட ஹேரை வந்து காட்டுது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து நம்ம கிட்டுக்கு நேம் வச்சுட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நேம் வைக்கலைங்க. நேமிங் செரமனிலாம் நம்ம வந்து இந்த டைம் வைக்கிறதா ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டுக்கு எடை போட்டோம் இல்லைங்களா, அந்த காசை எடுத்துட்டு நம்ம வந்து திருத்தணி போக போகிறோம். திருத்தணியில் போயிட்டு முருக சன்னிதானத்தில் இன்னும் தொட்டிலே போடல கிட்டுவை நாங்க 2 months கிட்ட ஆக போகுது. இன்னும் நாங்க தொட்டிலே போல கீழேதான். என்னன்னா நாங்க எடைக்கு போடுற அன்னைக்கே வந்து தொட்டில் கட்டி பாப்பா வந்து தொட்டில போட்டோம். நேம் மட்டும் லேட்டா வச்சுக்கலான்னு விட்டோம். அதே மாதிரி கிட்டுக்கும் போடலான்னு நினைச்சோம். ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நாங்க யாருமே கடைசி வரையும் போடல. அதுக்கப்புறம் 2ஆம் மாசம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால போடக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க. இன்னுமே கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைம் கூட தொட்டில தூங்கவே இல்லை. நாங்களே எப்படா தொட்டில போடுவோன்னு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ ரகலை பண்ணிட்டு இருக்காங்க கீழே தூங்குறதுனால. நம்ம வந்து திருத்தணி போயிட்டு அந்த இடைக்காசெல்லாம் போட்டுட்டு முருக சன்னிதானத்துல வச்சு தொட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா யாருமே வந்து கூப்பிடல, நம்மளே தான் எல்லாரும் பண்ண போறோம். அம்மா நைனாவுமே வந்து கூப்பிட்டோம். பட் வந்து அவங்களுக்கு அங்க வந்து ஒர்க் இருக்கிறதுனால அவங்களால இப்ப வர முடியல. அதுவும் இல்லாம என்னன்னா இன்னும் ஒரு 2 daysலயே வந்து போறோம் கோயிலுக்கு. ஸோ இப்ப சடனா பிளான் பண்ணதுனாலயும் வந்து அவங்கனாலயும் வந்து டக்குன்னு வர முடியலன்றதுனால ஸோ நாங்களே வந்து போயிட்டு தொட்டில் போட்டு பேர் வச்சு அங்க உள்ளவங்களுக்கே வந்து நம்மளால முடிஞ்சது வந்து பண்ணிட்டு அப்படி கிளம்பி வந்து வரப்போறோம். நேம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்ல. ஆமா, இன்னும் 2 days தான் இருக்கு நேம் வைக்கிறதுக்கு. ஆனா இன்னும் நேம் பாத்தீங்கன்னா நாங்க சூஸே பண்ணல. நிறைய பேர் அபிவ்லாக்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க, கிச்சு சபிலையும் கேட்டிருந்தீங்க, கிட்டு நேம் கடைசி வரையும் சொல்லவே மாட்டீங்களான்னு. எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிஜமா எந்த பேரு
ஸ்ரீ பாப்பாவுக்கும் சேம் இப்படிதான் ஆச்சு. அவளுக்கு வந்து ஒரு பேர் தேடி முடிக்கிறதுக்குள்ள ஜாதகத்துல ஒரு 5 லெட்டர் கொடுத்தாங்க. முன்னாடியே நம்ம வச்சோம்னு நினைக்கிறேன். இவனுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம அதாவது இல்ல என்ன கேட்டா இப்போ கிட்டுக்கு கூட நேம் சூஸ் பண்றது ஈஸி தான். ஸ்ரீக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னன்னா ஸ்ரீன்ற பேரு பின்னாடி வரணும், அதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடியும் சேர்க்கணும், 3 லெட்டர்ல முடியணும், அதுலயும் கேல தான் வரணும். இவ்வளவு ட்விஸ்ட் அவளுக்கு இருந்துச்சு. அதுல இருந்து யோசிச்சு பார்த்துதான் சரி சிம்பிளா ஒரு பேர் வச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்க எதுலயோ பார்த்துட்டு கடைசியில கவிஷ்டின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகான நேம் தெரியுமா அது, அப்படியே வச்சோம். நாங்க நிஜமா எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப தேடி ஒரு டைமுக்கு மேல இந்த பேர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வச்சோம். ஏன்னா ஸ்ரீ வந்து கண்டிப்பா எங்களுக்கு பின்னாடி வேணும் அப்படின்றதுனால. கிட்டுக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா, கிட்டுக்கு அந்த வந்த லெட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பூ, தா, அப்புறம் என்னது டா, ஏ, இந்த மாதிரிதான். அவனுக்கு பேர் வைக்கிற மாதிரியே ஒரு லெட்டருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா த லெட்டர் வந்து வந்துச்சு. ஸ்ரீ பாப்பாக்கு க, இவனுக்கு வந்து அப்படின்ற லெட்டர் வந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் லெட்டர் பாப்பாக்கு எப்படி காணும் அது மாதிரி இவனுக்கு வந்து தால வச்சா நல்லது, ரொம்ப நல்லதுன்னு வேற சொல்லிட்டாங்க. சாப்பாடு இருந்துச்சு அப்பதான் எங்களுக்கு. ஸோ வந்து அதனால நாங்கள் அந்த லெட்டரில் வந்து ஃபைன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு 5 நேம் வந்து நாங்கள் பிக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த நேம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நேம்ல வந்து இன்னும் அந்த ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணோம். அது வந்து இன்னும் வரல. ஆனால் என் மைண்டில் கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு நேம் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் வந்து நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லி, அப்புறம் வந்து நீ சொன்னதை நான் வைக்கல, நான் சொன்னதை நீ வைக்கலன்னு சொல்லிட்டு எப்படியும் வந்து யாருக்காச்சும் ஒரு மனசு கஷ்டம் வந்துடும். அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 5 நேமுமே நாங்க வந்து சொல்ல போறோம். அதுல இருந்து ஒரு நேம் வந்து நீங்க சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து கண்டிப்பா சீட் குடிக்க போறதான் எடுப்பாங்க அந்த நேம். அப்பெல்லாம் நடக்காது. இந்த டைம்ல ஸ்ரீக்கு என்ன நாங்க போட்டோம் அந்த மாதிரி. அதனால குளிக்க போட்டதுலயும் பேர் வரல, ஸ்ரீ பாப்பா பேர் வரல, நாங்களே தான் வச்சோம். ஸோ இந்த டைமும் வந்து குளிக்கலாம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ நேரமும் கிடையாது. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 5 பேர்ல ஒரு பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, எந்த பேர் வந்து அதிகம் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுல இருந்து ஒரு நேம் வந்து நம்ம கண்டிப்பா வச்சிடலாம். பட் இவங்க சொன்ன நேம் எனக்கு பிடிக்கல, நான் சொன்ன நேம் இவங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு இப்ப வரையுமே. அந்த 5 பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் தனுஷ். அப்படி இங்க வச்சிருங்க எடிட்ல. தனுஷ் ஃபர்ஸ்ட் நேம். செகண்ட் நேம் வந்து தன்விக். தேர்ட் நேம் வந்து தர்ஷன். ஃபோர்த் நேம் வந்து தருண். ஃபிஃப்த் நேம் வந்து தனிஷ். இந்த 5 பேர் தான் வந்து நாங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5த்துல வந்து ஏதாச்சும் ஒரு பேர் கண்டிப்பா இந்த 5க்குள்ளதான் இருக்கும். நீங்களே வந்து அது சொல்லுங்க. எல்லாமே வந்து டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது டி வரும், அப்படி இல்ல எல்லாமே டி. அந்த எல்லாத்தையும் கூகுள்ல போட்டு டீ தானே வருது அப்படின்னு, அதுவும் டீ தான் வரணும்னு வேற சொல்றாங்க. அந்த லெட்டர் தான் வரணும். வெறும் இந்த நேமுக்கு பின்னாடி எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தனுஷ் கிட்டு, தன்விக் கிட்டு எல்லாம் சேர்த்த முடியாது. அப்படியே சேர்த்த விட ஜஸ்ட் நேம் மட்டும் வைக்க முடியாது. ஸ்ரீ பாப்பாக்கு வந்து அது வந்து ஒரு கோல்டன் நேம்னே சொல்லலாம். ஸ்ரீன்றது அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் ஸ்ரீ பின்னாடி சேர்க்கிறோம். அது வந்து கிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேம் யோசிக்கிற அளவுக்கு டைம் பையனா இருந்திருந்தா அப்ப ஸ்ரீ வந்து பையனா இருந்திருந்தா ஸ்ரீனே பேரே வச்சிருப்போம்ல. பையனோட முழு நேமே வந்து ஸ்ரீன்னு தான் நாங்க வச்சிருந்திருப்போம். பொண்ணுன்றதுனால வந்து ஸ்ரீ வேண்டாம், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால சூப்பரா இருந்துச்சு. பட் கிட்டுன்றது வந்து கிடைக்கல எங்களுக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேம் யோசிச்சுதான் கிடைச்சிருக்கோம். எங்களுக்கு யோசிக்க டைமே இல்லை. ஏன்னா செகண்ட் பிரெக்னன்சி ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தான் போச்சு. அதனால வந்து எங்களுக்கு அது சுத்தமா முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டுன்றது வந்து நம்ம வீட்டில் கூப்பிட்ற நிக் நேமா கூட வச்சுக்கலாம். ஸோ வந்து ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ்ல பர்த் சர்டிஃபிகேட்ல கொடுக்கறதுக்கு இந்த நேம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 நேம் தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல எனக்கு ஒரு நேம் பிடிக்கும், இவங்களுக்கு ஒரு நேம் பிடிக்கும், வீட்டுல அம்மாவுக்கு ஒரு நேம் பிடிக்கும். சொல்லும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. தர்ஷன் வச்சு சொன்ன மாதிரி அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த நேம் மட்டும் நான் வைக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் இல்ல. சோ வந்து பார்க்கலாம் எந்த நேம் வந்து அதிகம் கமெண்ட்ல வருதோ அதான் வைக்கிறோம்ப்பா. பேச்சா இருக்கணும். அபியக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்க அதே வைங்க. எனக்காக வந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா சொல்ல வேண்டாம். எந்த பேர் பிடிச்சிருக்கோ அதே வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அதே வச்சிடலாம். இது வந்து இன்னொரு 2 டேஸ்ல வந்து கண்டிப்பா நேம் ரிவீல். ஏன்னா 2 டேஸ்ல வந்து நாங்க நாளைக்கெல்லாம் நேம் நான் உட்காந்து இந்த வீடியோ போட்டு ஒரு நாளைக்கு இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா நாளைக்கெல்லாம் நேம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எந்த நேம் அதிகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த நேமே நம்ம வந்து கிட்டுக்கு வச்சிடலாம். நல்லபடியா திருத்தணியில போயிட்டு நம்ம வந்து வைக்க போறோம். கடல் புனிதில திருத்தணி மட்டும் கூட்டமா இல்லாம தான் சரி. அது எப்படி கூட்டமா இல்லாம இருக்கும்? அதெல்லாம் இருக்கும் கூட்டம். நம்ம வந்து பார்த்து முருகர்கிட்ட வந்து பேர் வச்சுட்டு முருகரோட இடக்காசை கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம்.
ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க நேம் ஆமா. ரிவீல் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்னு. எங்கள் ஃபேஸ் ரிவீலே 3 நாளே பண்ணுறேன், நேம் ரிவீல் பண்ணுறதுல என்னங்க இருக்குது. நாங்கள் வந்து நேம் சூஸ் பண்ணல, அதனால தான் வந்து நாங்கள் இது வரைக்குமே வந்து நேம் ரிவீல் பண்ணல. அண்ட் வந்து நம்ம நீங்கள் லாஸ்ட் மந்த் செக் பண்ணினா பார்த்துருப்பீங்க, 2 வீடியோ தான் சேனலில் போட்டிருக்கோமே நாங்கள். மார்ச் ஃபுல்லாவே சேர்த்தே 2 வீடியோ, இன்னையோட சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 3வது வீடியோ. ஷார்ட்ஸ் போடணுமேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போடுறது ஒரு 13 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஏதோ இப்போ புதுசாக இந்த எஃபெக்ட் எல்லாம் போயிருச்சு நம்ம ட்ரெண்டிங்கில். அது ChatGPT சொல்லி அந்த ஒரு ரீல்ஸை போட்டு விட்டேன் அது நேற்று. இது மாதிரி வந்து சுத்தமாக டைம் இல்லை. மினி விலாகுன்ற போது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அழகாக இவங்க உட்காந்துடுறாங்க, ஏதாச்சும் பண்ணுறாங்க, அதை வந்து மினியில் உட்காந்து பேசி போட்டுறாங்க. கண்டென்ட்னும் போது எழுந்து வரணும், கிளம்பணும், கண்டென்ட் யோசிக்கணும், ஒரு வேர்டும் வந்து ஷார்ட் எடுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரிஸ்க்கு, அதனால பண்றது இல்ல. ஆனா இனிமே அப்படி கிடையாது. கண்டிப்பா நாளையில இருந்து நாளையா ஏப்ரல் 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாளைதாங்க ஏப்ரல் 1. நாளைக்கு ஏப்ரல் 1. ஆமா, இன்னைக்கு 31. ஆமாவா, சரி. ஏப்ரல் 1ல இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடும். தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். நாங்க வீடியோ போடலனாலுமே கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் போடணும், கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த கண்டென்ட்லாம் ரெகுலரா வந்து டே பை டே வரும். அந்த சீரீஸ் வந்து இப்போதைக்கு வேணாம், ஏன்னா நம்ம சீரீஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. நிறைய பேர் திட்டுறீங்க, ஏன்னா எத்தனை சீரீஸா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி. உருப்படியா முடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஏழை பெண்ணின் நிலையும் நல்ல பெண்ணின் நல்ல உள்ளம்னு சொல்லி நல்ல மருமகளின் நல்ல உள்ளம். அது அவ்வளவா யாருக்கும் மைண்ட்ல இருக்காது. பட் ஏழை பெண்ணின் நிலை பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் சீரீஸ் தான். ஸோ அதுலதான் சீசன் 2 கொண்டு வரலான்ற வேணான்றாங்க. வேணாம், ஏன்னா வந்து நம்மளால ரெகுலரா பண்ண முடியல, எல்லாமே காண்டாவீங்க. அதனால அது வேணாம். நம்ம முடிஞ்ச கண்டென்ட்ஸ்லேயே வந்து கொண்டு போகலாம். உங்களுக்கும் ஏதாச்சும் கண்டென்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, இந்த இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தியா ஓசியில கண்டென்ட் கேக்குற அப்படி கேட்டுருந்தல இல்ல, உங்களுடைய சிச்சுவேஷன் நீங்க அதாவது நம்மளோட பேஜ்ல இருக்கிற மோஸ்ட்லி கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க லைஃப்ல நிறைய பேரோட லைஃப்ல நடக்கிற ஒரு கண்டென்ட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ் பார்த்தாலுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சேம் என்னோட லைஃப்லயும் இப்படிதான்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிற கண்டென்ட்ஸுமே இருக்கும். மோஸ்ட்லி யார்கிட்டயாச்சும் கேட்டு இந்த மாதிரிலாம் எடுப்போம். ஸோ நல்லபடியா இனிமேலும் நம்மளது வீடியோ தொடரட்டும். இந்த வீடியோவும் இதோட தொடரும் போட்டுக்கலாம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். டடா.